ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே இதில் நான் யாரை குறை சொல்கிறது, எப்படி குறை சொல்கிறது, நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுதா இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் பல கேள்விகள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இதே தாட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக பேச ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நம்ம எப்பயுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ், ஆக்சுவலாக ஏடிஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டிய மிஸ்டேக்ஸ்னு சொல்லி நம்ம நிறைய அப்டேட்ஸ் போடும்போது ஏன் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இது நெகட்டிவ் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா இன்னும் பார்த்திங்கன்னா சீரியல் இன்னும் ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகும். ஸோ அதுதாங்க நம்ம மென்ஷன் பண்ணுறோமே தவிர, ஸோ நம்மளோட சப்போர்ட் அது நல்லாயிருக்கோ நல்லாலையோ வீக்காக்காகவும் எம்என்காகவும் எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இது சொல்கிறது என்ன, இது கொஞ்சம் அவங்க பார்த்து கொஞ்சம் பார்த்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 ஓகே. சீசன் 1ல் நம்ம ரொம்ப சூப்பராக எதிர்பார்த்து ஒரு அழகான ட்ராக்கு அது என் பண்ணது நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராக், பிரவீன் சாரோட டச் எல்லாமே இருந்துச்சு. சீசன் 2லேருந்து நமக்கு பிரவீன் சார் டச் இல்லை, அது மட்டும் கிளியராக புரியுது. அவ்வளோவா ஏதோ ஒரு ஃபீல் மிஸ் ஆகிட்டே இருக்குது எல்லா எபிசோட்ஸுமே. சரி ஓகே, நம்ம சீசன் 1 சீசன் 2 கம்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம நிறைய இடத்துல அதுவும் நம்ம மென்ஷனும் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி எபிசோட் நம்ம சீசன் 2 கம்பேர் பண்ணோம்னா இப்போ இருக்க சீன்ஸு கம்பேர் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் எமோஷ்னல் எங்கே ஒரு குழந்தையை காணும், விஜய்கிட்ட அந்த குழந்தையை காணுங்கிற அந்த ஒரு ஃபீலே கொண்டு வரலையே. ஸோ இது யாரோட மிஸ்டேக், டீம் டைரக்ஷன் மிஸ்டேக்கா இல்லை ஆக்டிங் மிஸ்டேக்கா இல்லை என்ன மிஸ்டேக், டைலாக்ஸில் ஒரு இது இல்லை. ஸோ ஃபீலிங்ஸே இல்லாமல் எபிசோட்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம விஜய் காவேரி சேரணுங்கிறது எந்தளவுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் அதை பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இல்லாமல் அழகாக கொண்டு போகணும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். பட் இன்றைக்கி எபிசோட்ஸ் ஒரு குழந்தை காணும், அந்த குழந்தை காணுங்கிறதுக்கான ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் காவேரி வீட்டில் போகும்போது ரொம்ப கேஷுவலாக தான் போனார். ஸோ குழந்தை அங்கேயுமே அவரோட தாட் என்ன வந்துச்சுன்னா குழந்தை ஸ்கூலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக 2 மணி நேரம் கழிச்சு குழந்தை ஸ்கூல் இருக்கும்போது அங்கே பதட்டம் இல்லை. சரி ஓகே, ஸ்கூலில் இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம். அங்கே காவேரி பற்றி ஒரு ஸ்மைல்லாம் பண்ணிட்டு போவார், அதெல்லாம் ஓகேன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே குழந்தை ஸ்கூலில் இல்லைங்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுலேயுமே அவ்வளோ பெருசாக இம்பேக்ட் இல்லை. நம்ம பார்த்த சீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் டு த கோர் பார்த்துருக்கோம். எப்பயுமே அதோட பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி எபிசோட்ஸில் இது இவ்வளோ தான் பண்ணணுங்கிற மாதிரி டைரக்ஷன் சைடில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே ஒரு சீன்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும். எல்லாமே டேரக்டரோட டச் தான். இங்கே பிரவீன் சார் இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் பிரவீன் சார் இல்லாமல் சீன்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே நிறைய சீன்ஸ் அழகாக கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த சீன்ஸில் எமோஷ்னல் ரொம்பவே மிஸ் ஆகுது. யார் மேலே தப்பு என்ன நமக்கு தெரியல. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு சீன்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே நடக்கலை. பட் இன்றைக்கி எபிசோட்ஸ் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சுப்பா. ட்ராக் வைஸ் அழகாக மூவ் பண்ணாலும் சீன் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. இத்தனை நாள் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கி அந்த எமோஷ்னலான சீன்ஸில் அங்கே எமோஷ்னலாக என்னென்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு எபிசோட்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட இன்றைக்கி அதில் இல்லை. ஒரு பாயிண்ட்டு எப்படி சொல்கிறது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் தான். பிகாஸ் நம்ம அந்தளவுக்கு நம்ம ரசிச்சிருக்கோம். அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒரு பாதி கால்வாசி கூட இன்றைக்கி எபிசோடில் அந்த எமோஷனல் கொண்டு வரல. டைலாக் வைஸும் இருக்கட்டும், சீன் வைஸும் இருக்கட்டும், ஆக்டிங் வைஸும். ஸோ என்ன மிஸ் ஆகுது கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதில் நம்ம யாரை கொல்ல சொல்லுதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் யாருமே கஷ்டப்படுத்துறதுக்கோ புண்படுத்துறதுக்கோ இல்லை. நம்ம அந்தளவுக்கு ஆக்சுவலாக மகாநதிக்கு சேனல் வைஸில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ சப்போர்ட் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஃபேனோட சப்போர்ட்னால தான் இந்த சீரியல் ரன் ஆகுதுங்கிறத நான் பெருமையாகவே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் எம்எனுக்கு சப்போர்ட் இருக்குது. பட் அவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சு சீன்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. அது எல்லாமே நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த ஒரு எமோஷ்னல் அப்பா பொண்ணு அப்படிங்கிற பாண்டு எவ்வளோ அழகான பாண்டு. ஸோ அங்கே குழந்தை மிஸ் ஆகுதுங்கும் போது அந்த இடத்துல அந்த எமோஷன்ஸ் ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இன்னும் அது ரொம்ப ஆழமாகவே கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கான முடிவு. மண்டே எபிசோட்ஸ் ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குறாரா ராகவுக்கு. ஸோ அங்கே ஏதாச்சும் நமக்கு சீன்ஸ் வரதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக சண்டே ப்ரோமோ ராகவ் வர்சஸ் விஜய் அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் மோர் திங், இன்றைக்கி எபிசோட்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனிதிங் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உண்மையில் எனக்கு இன்றைக்கி எபிசோட்ஸ் ரொம்ப 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 வருத்தமாக தான் இருந்துச்சு. எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அதை கொண்டு போயிருக்கலாம். எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.